நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் அவர்கள் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒற்றுமையாகி விடுவார்கள். இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அலுவலகத்திலும் சரி, உங்கள் குடும்பங்களிலும் சரி, ஒருவர் இருப்பார். எப்படி தெரியுமா? கோல் மூட்டுவதற்கு என்றே ஒரு நாரதர் இருப்பார். காட்டிக் கொடுப்பதற்கு என்றே ஒரு எட்டப்பன் இருப்பான். பிரித்து வைப்பதற்கென்றே ஒரு சகுனி இருப்பார். இதையெல்லாம் தாண்டிதான் எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் பழி சொல்ல 10,000 பேர் வருவார்கள். ஆனால் அவர்களை சேர்த்து வைப்பதற்கோ அதுக்கு ஒரு வழி சொல்வதற்கோ எவரும் வருவதில்லை. அலுவலகத்திலும் சரி, உங்கள் குடும்பங்களிலும் சரி, ஒருவர் இருப்பார். எப்படி தெரியுமா? கோல் மூட்டுவதற்கு என்றே ஒரு நாரதர் இருப்பார். காட்டிக் கொடுப்பதற்கு என்றே ஒரு எட்டப்பன் இருப்பான். பிரித்து